ஒருவன் நல்லவனா அல்லது கெட்டவனா என்று எப்படி தெரிந்து கொள்வது என்பதற்கு பல உபாயங்கள் இருக்கின்றன. முதலில் பேச்சு, செய்கை, நடத்தை, எழுதுவது, இதையெல்லாம் வைத்து அவன் நல்லவனா கெட்டவனா என்பதை முதலில் புரிந்து கொள்ள முடியும். எது உள்ளத்தில் இருக்கிறதோ அது மட்டுமே வெளியே வரும். உண்மை சொல்பவர்கள் மாற்றி மாற்றி சொல்ல மாட்டார்கள். ஆனால் பொய் பேசுபவர்கள் மாறி மாறி பேசுவார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு மறந்துவிடும். உண்மை ஒரே சொல்லுதான். மாற்று பேச்சுக்கு வழியே இல்லை, வகையே இல்லை. அதனால்தான் நல்லவனையும் கெட்டவனையும் அறிந்து கொள்வதற்கு இப்படித்தான். எல்லோரும் நல்லவரே தான். பிறக்கும் பொழுது இந்த மண்ணில் எல்லோரும் நல்லவரே தான். கற்கிறார்கள், வேலைக்கு போகிறார்கள், பணம் ஈட்டுகிறார்கள், குடும்பத்தை உண்டாக்குகிறார்கள். ஆனால் அதற்கு பிறகு ஆசை, பேராசை, அதனால் உந்தப்பட்டு அவன் பொய் பேசுகிறான், களவு செய்கிறான், கொலை செய்கிறான், கொள்ளையடிக்கிறான். அரசியலுக்கு பலர் போய்விடுகிறார்கள். இன்னும் சிலர் வியாக்கியானம் செய்கிறார்கள். அவர்களுக்கு பணம் வேண்டும், எதையாவது சொல்லி பணம் பண்ண வேண்டும். இப்படித்தான் உலகத்திலேயே இருக்கிறது. ஸோ நல்லவனையும் கெட்டவனையும் நாம் அவனுடைய பேச்சினாலும் செயலினாலும், அவன் எண்ணம் அதுதான் முக்கியம். எண்ணம் தான், அவன் எண்ணத்தில் இருப்பது தான் வெளியே வரும், இல்லது வராது. எனவே முதலில் எண்ணம் எப்படி இருக்கிறான், அவன் கண்களை பார்த்தால் தெரியும், அவனுடைய முகபாவங்களை பார்த்தால் தெரியும். இப்படித்தான் நாம் அறிந்து கொள்ள முடியும் என்று நான் கருதுகிறேன். நீங்கள் எப்படி கருதுகிறீர்கள் என்று எனக்கு தெரியாது. இது ஒரு சிறிய பதிவு தான். ஆனால் அதில் ஆழமான கருத்துக்கள் இருக்கிறது. அன்றாடம் நாம் பார்க்கிறோம். உதவி வேண்டும் என்று கேட்பார்கள், பணம் கொடு என்று என்பார்கள், பசிக்குது என்று கேட்பார்கள், வீட்டை விட்டு ஓடிவிட்டேன் என்பார்கள், குடும்பம் இருக்கிறது விரட்டி விட்டார்கள் என்றெல்லாம் சொல்வார்கள். இதெல்லாம் அன்றாடம் நான் பார்க்கிறேன், கேட்கிறேன். இவர்களெல்லாம் பித்தலாட்டுக்காரர்கள். அவர்கள் உண்மைக்கு புறம்பானவர்கள். அதனால்தான் நல்லவன் யார் கெட்டவன் யார் என்பதை சிலர் சிறைக்கு ஏன் போகிறார்கள்? அவர்கள் செய்த குற்றம் என்ன? கொலையா, திருட்டா, கற்பழிப்பா, என்ன செய்தார்கள்? ஏன் அவர்கள் கொலையாளிகளாக அடையாளம் கண்டு சிறைக்கு அனுப்புகிறார்கள்? எல்லோரும் நல்லவர்கள் தானே, ஏன் அப்படி? சூழ்நிலை என்பார்கள். சூழ்நிலை காரணமா? அல்ல. உன் படிப்பு எங்கே போச்சு, உன் அறிவு எங்கே போச்சு, உன் தர்மம் எங்கே போச்சு? எல்லாம் போய்விட்டதல்லவா? ஆதலினால் ஒருவன் நல்லவனா கெட்டவனா என்பது எளிதாக அடையாளம் கண்டு கொள்ள முடியும். நல்லவனிடம் நீங்கள் உரையாடலாம், பழகலாம், கூட போகலாம். ஆனால் கெட்டவனை உங்கள் வஞ்சகமாக பேசி உங்களிடமிருந்து பணத்தை பறிக்கிறதுக்கு முயற்சி செய்வான். இதெல்லாம் அன்றாடம் நடக்கிறது. நான் தினமும் பார்க்கிறேன் அவர்களை. எனவே நீங்கள் அடையாளம் கண்டு கொள்ளுங்கள், யார் நல்லவன் யார் கெட்டவன் என்று. அவர்களுடன் நீங்கள் சேர்ந்து நம்பி மோசமாகாதீர்கள் என்று சொல்லி இந்த இரவு பதிவை நான் நிறைவு செய்கிறேன்.